இன்று மார்ச் 24 உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் அண்ட் நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் NTEP இணைந்து காசநோய் விழிப்புணர்வு ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு காசநோய் மற்றும் அறிகுறிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு போன்றவற்றை மக்களுக்கு விளக்குமாறு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அதில் மாணவர்கள் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் நியூ டவுன் சங்கத்தினர் மற்றும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், காசநோய் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் ஒரு பார்த்தோம்னா அரௌண்ட் 500 பீப்புள்ஸ் 500 பீப்புள் ஒரு பேரணியாக ஒரு 2 கிலோமீட்டர் பேரணி போனோம். பேரணி முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து டிபி ஆஃபீஸ், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டிபி ஆஃபீஸ் வரைக்கும் நடந்து முடிஞ்சதுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த டிபி ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு 100 பேருக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் சார்பாக நம்ம அவங்க ஹானர் பண்றோம். ஹானர் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்றோம். தேங்க்யூ. ஓகே சார். இன்று மார்ச் 24, 2025 வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் மற்றும் நேஷனல் டிபி எலிமினேஷன் ஆர்கனைசேஷன் இணைந்து நடத்தும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது. இந்த டிபியை பற்றி ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்துறதுக்காண்டி ரோட்டரி கிளப் ஆஃப் நியூ டவுன் ஒரு $40,000 US வேர்ல்டு ஃபண்டோட இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இல்லாமல் அவங்க இந்த டியூபர்குலோசிஸ்க்கு ஒரு ப்ரிவென்டிவ் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. இது எலிமினேட் இந்த டிபியை அவங்க டிபி எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்டா இது பண்றதுக்கு காச நோயில்லா கோவைங்கிற ஒரு டேக்ல இந்த கோயம்புத்தூர்ல இந்த காச நோயை அழிப்பதற்காண்டி இது பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் நியூ டவுன் அவன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் துரைமுருகன் மற்றும் செயலாளர் திருநாவுக்கரசு இவங்க எல்லாம் சேர்ந்த நியூ டவுன் மெம்பர்லாம் சேர்ந்து இதுக்காண்டி ஒரு பெரிய முயற்சி எடுத்து இதை கோயம்புத்தூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கோயம்புத்தூர் மற்ற மாநிலத்திற்கு எல்லாமே முன்னோடியாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரில் இந்த விழிப்புணர்வு முகாமை ஆரம்பித்து டிபி இல்லாத கோவை நகரமாக ஆக்க வேண்டும் என்பதில் அவர்கள் முழு முயற்சியோடு ஈடுபடுகிறார்கள். அதற்கு எங்களது ரோட்டரி சங்க